மேய்ப்பனின் குரல் ஊழியத்தின் மூலம் 1975 ஆண்டு முதல் கடந்த 47 ஆண்டுகளுக்கும் மேலாக நற்செய்தியை அறிவித்து கொண்டு வருகிறோம். 1976 ஆண்டு முதல் ஃபீபா வானொலி மூலம் 27 ஆண்டுகள் நற்செய்தி அறிவித்து வந்தோம். இப்பொழுது இந்த டிவி நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். மேய்ப்பனின் குரல் ஊழியத்தின் மூலம் நடைபெறும் ஊழியங்கள்: ஆவிக்குரிய புத்தகங்கள், ஆவிக்குரிய கூடுகைகள், குடும்ப முகாம்கள், ஒடிசா மேற்கு வங்காள பழங்குடி மக்கள் மத்தியில் மிஷனரி ஊழியங்கள், மாதந்தோறும் தமிழில் மேகசீனையும் ஆங்கில மொழியில் நியூஸ் லெட்டரையும் வெளியிடுகிறோம். தின தியானங்களை வாட்ஸ்அப்பில் பெற விரும்புவோர் திரையில் காணும் எண்களை தொடர்பு கொள்ளவும். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கிறிஸ்மஸ் தினம் உலகமெங்குமுள்ள மக்களுக்கு மகிழ்ச்சியான தினம். தேவதூதர்கள் மேய்ப்பர்களிடத்தில் வந்து அந்த முதல் கிறிஸ்மஸ் தினத்தில் வந்து சொன்னாங்களாம், பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இதோ கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். ஆம் அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து உலகத்திலே பிறந்த தினத்தை தான் கிறிஸ்மஸ் தினமாக நாம் எல்லாரும் கொண்டாடுகிறோம். அருமையானவர்களே, இந்த இயேசு கிறிஸ்து உலகத்திலே வந்தார் என்ற செய்தி நமக்கு மகிழ்ச்சியான செய்தி தான். தெய்வம் மனிதனாக பிறந்தது மகிழ்ச்சியான செய்தி. ஆனால் அந்த தெய்வத்துக்கு அது ஒரு பெரிய இழப்பு என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. பிலிப்பியர் 2 அதிகாரம் 6 நாம் வாசிக்கிறோம், அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். பாருங்க, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வர்றதுக்கு முதலாவது என்ன செய்தாராம்? அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தார், தேவனுடைய சாயல் இருந்தார். அது மாத்திரமல்ல, தேவனுக்கு சமமாயிருந்தார். He was God himself. அவரே தேவனாயிருந்தார். யோவான் 1 அதிகாரத்தில் வாசிக்கிறோம், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அப்போ ஆதியிலே தேவனாயிருந்த இயேசு கிறிஸ்துவாகிய வார்த்தை என்பவர் ஒரு கன்னியின் வயிற்றிலே நமக்காக தம்மை தாமே வெறுமையாக்கி பிறந்தார். பாருங்க, அவர் தேவனுக்கு சமம் தேவன். ஆனால் அதை ஒரு கொள்ளையாடின பொருளாக அவர் எண்ணவில்லை. பரலோக மேன்மையெல்லாம் திறந்தாராம். 24 மணி நேரமும் கோடாகோடி தேவதூதர்களும் கேருபீன்களும் சேராபீன்களும் 24 மூப்பர்களும் அவரை ஓயாமல் போற்றி புகழ்ந்து பணிந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பரலோகம் ஒரு மகிமையான ஒரு ஸ்தலம். அந்த பரலோக மேன்மை நாம் வர்ணிக்கவே முடியாது. ஆனால் மனிதனாகிய உங்களையும் என்னையும் மீட்டெடுப்பதற்காக ரோமரில் 5 அதிகாரம் நினைக்கிற வாஸ்தனா, நாம் பாவிகளாக இருக்கையில், நாம் தேவனுக்கு சத்துருக்களாக இருக்கையில், நாம் அவருக்கு துரோகிகளாக இருக்கையில், அவரை விட்டு தூரமாக போன நேரத்தில் நமக்காக பரலோக மேன்மையெல்லாம் எம்டி பண்ணிட்டார். அது எல்லாத்தையும் வெறுமையாக்கி தள்ளிவிட்டு அடிமையின் ரூபம் எடுத்தார். சர்வன்ட்ஹுட். அவர் ஒரு அடிமை, வேலைக்காரன் கூட இல்லை, அடிமையாய் தம்மை ரூபம் எடுத்தாராம். மனுஷ சாயலாய் மாறினார். எவ்வளோ பெரிய தாழ்மை. அது மாத்திரம் இல்லை, சிலுவையில் பார்க்கும்போது
அவர் தொங்கும்போது பிதாவுக்கும் தனக்கும் உள்ள உறவையே வெறுமையாக்கினார். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? ஆண்டவருக்கு அவருக்கு உள்ள அந்த ரிலேஷன்ஷிப்பே முறிக்கப்பட்டது. முற்றிலுமாய் வெறுமையாக்கி தன்னுடைய ஜீவனையே நமக்கு கொடுக்கும்படியாகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தார். அருமையானவர்களே, அழகாக கிறிஸ்மஸ் கொண்டாடுகிறோம்ல, எவ்வளவு செலவழிக்கிறோம். பகட்டாய் உடை உடுத்த வேண்டும், பகட்டான ஆடை அலங்காரங்கள், வீடுகளை எவ்வளோ டெக்கரேட் பண்ணுறோம், ஆலயங்களை எவ்வளோ டெக்கரேட் பண்ணுறோம், எல்லாம் மேன்மையாய் நாம் செய்கிறோம். ஆனால் இதற்கு பின்னாலே ஒருத்தர் தம்மை வெறுமையாக்கினார். ஆண்டவர் அவரை வெறுமையாக்கினதுனால தான் அது பார்க்குறோம். அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை என்ன செஞ்சாராம்? அடைந்தாராம். ஏசாயா 53 நம்ம அழகாய் வாசிக்கிறோம். என்ன அவர் எப்படி அவர் வேதனைப்பட்டார் என்று சொல்லி 3ஆம் வசனத்தில் நான் வாசிக்கிறேன். 2:3. அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. மிகவும் முற்றிலும் அழகுள்ளவர் என்று வேதம் அவரை சொல்கிறது. ஆனால் சிலுவையில் அழகும் இல்லாமல் ரூபமும் இல்லாமல் நமக்காக எல்லாவற்றையும் இழந்தார். அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார். பாருங்கள், எவ்வளவு நமக்காக தன்னை வெறுமையாக்கினார். ஆனால் பாருங்கள், இங்கே பார்க்குறோம் 11ஆம் வசனத்தில் அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார். அவர்களுடைய அக்கிரமங்களை தானே சுமந்து கொள்வார். பாருங்கள், அதனால் என்ன கொடுப்பாராம்? அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன், பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டு கொள்வார். இயேசு இந்த உலகத்தில் பிறந்ததுனால தான் இன்றைக்கி நம்ம எல்லாரும் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். மகிழ்ச்சியோடு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களே. அவர் தம்மை வெறுமையாக்கினதினாலே, தம்முடைய ஆத்துமாவை வருத்தத்துக்கு உட்படுத்தினதுனால, அவர் ஒரு சர்வன்ட் கூட மாறினதுனால என்ன நடந்துச்சு? இன்னைக்கு இயேசு அநேகர் உள்ளத்தில் பிறந்துட்டார். கோடி கோடி மக்கள் அவரை ஏற்றுக்கொண்டாங்க. இன்றைக்கி ஒருவேளை ஆடை அலங்காரங்களோடு நல்லா நம்ம கிறிஸ்மஸை கொண்டாடலாம். அருமையானவர்களே, இன்னும் இயேசு கிறிஸ்துவை அறியாதே கோடி கோடி ஜனங்கள் நம்முடைய இந்திய தேசத்தில் உண்டு, நம்மளை சுற்றிலும் உண்டு, உலகத்தில் உண்டு. இன்றைக்கி நாம் அழகாய் பாடி கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். இந்த மக்களும் இயேசுக்கிட்ட வரணும்னா நாம் என்ன செய்யணும்? நாம் வெறுமையாக்கணும். யோசேப்பை குறித்து நாம் வாசிக்கிறோம். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் இரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான். யோசேப்பு இயேசுவின் வளர்ப்பு தகப்பன். இயேசுவனுடைய தகப்பனாக இருப்பதற்காக ஆண்டவர் தெரிந்து கொண்ட பாத்திரம்தான் யோசேப்பு. அந்த யோசேப்புக்கு மரியாள் நியமிக்கப்பட்டிருந்தாள், ஆனால் திருமணமாகவில்லை. ஆனால் திருமணத்துக்கு முன்னாகவே இந்த மரியாள் கர்ப்பவதி ஆகிவிட்டாள் என்ற செய்தி அந்த யோசேப்போட காதுக்கு எட்டினவனே அவன் என்ன செஞ்சான் தெரியுமா? அவன் ரொம்ப நீதிமான் என்று பெயர் பெற்றவன். வேண்டாம் இந்த பொண்ணை அவமானப்படுத்தக்கூடாது, ரகசியமாக டைவர்ஸ் பண்ணிடலாம். நியமிக்கப்பட்டாலே அந்த நாட்களில் தள்ளிவிட வேண்டும், டைவர்ஸ் பண்ணிடணும். ரகசியமாக ஒருத்தருக்கும் தெரியாமல் டைவர்ஸ் பண்ணலான்னு நினச்சான். ஆனால் சொப்பனத்தில் கர்த்தருடைய தூதன் வந்து, யோசேப்பே, இந்த பெண்ணை ஏற்றுக்கொள்ள ஐயப்படாதே, இவளிடத்தில் உற்பத்தி ஆகியிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானதுன்னு சொன்ன உடனே ஆண்டவருடைய சித்தத்துக்கு அப்படியே கீழ்ப்படிஞ்சிட்டான். மரியாளை கர்ப்பவதி ஆக்கினது தான் என்ற பழியை ஏற்றுக்கொண்டான். அந்த நீதிமான் என்கிற அந்த ஐடென்டிட்டியை அவன் இழந்து, அந்த அடையாளத்தை இழந்து ஒரு பாவிங்கிற அடையாளத்தை ஏற்றுக்கொண்டு எப்படி இயேசு கிறிஸ்து நமக்காக பாவமாக்கப்பட்டாரோ, பாவியாக்கப்பட்டாரோ, அதே போல இந்த யோசேப்பு கூட தன்னை வெறுமையாக்கினார். அந்த நீதிமான் என்கிற அந்த ஐடென்டிட்டியை, அந்த அடையாளத்தை இழந்து பாவியாக தன்னை ஏற்றுக்கொண்டு மரியாளின் கற்பத்துக்கு தானே காரணம்னு சொல்லி ஒத்துக்கிட்டு அவளை திருமணம் செய்து கொண்டார். அருமையானவர்களை, யோசேப்பு அப்படி தன்னை வெறுமையாக்கினதுனால தான் இன்றைக்கு கிறிஸ்து அநேகர் உள்ளத்தில் பிறந்திருக்கிறார்.
அது மாத்திரமல்ல, இயேசுவை தரிசிக்க 3 சாஸ்திரிகள் வந்தார்களே இல்லை, மத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் அவங்கள குறித்து வாசிக்கிறோம். கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள். ஒருவேளை அந்த சாஸ்திரிகள் அவங்க இருந்த இடத்துலேருந்து அந்த பெத்லகேமுக்கு வர்றதுக்கு கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆகும்னு போட்டிருக்கு. 2 வருஷமாக. அப்போ அந்த நாட்களில் எந்த வாகன வசதியும் கிடையாது இல்லை, நடந்தே வந்திருக்கணும். ஒரு நட்சத்திரத்தை பார்த்தார்கள், பார்த்து கணித்தார்கள். அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஞானம் இருந்துச்சு. இந்த நட்சத்திரம் வந்திருக்குது, இந்த நட்சத்திரம் தோன்றி எந்த காலத்தில் இயேசு பிறப்பார், யூதருக்கு ராஜா பிறக்க போகிறார் என்ற அவர்கள் கணிப்பு சரியாக இருந்தது இல்லை. அவ்வளோ ஞானம் உள்ளவர்கள். தங்கள் கணிப்பை குறித்த நிச்சயம் அவர்களுக்குள்ளே இருந்ததுனால தான் இந்த ராஜாவை போய் பார்க்க வேண்டும் என்று சொல்லி கிளம்பி வந்தாங்க. ஒருவேளை அவங்க கிளம்பும்போது கேட்டிருப்பாங்க, எங்கே போகிறீங்க தெரியாது, எப்போ வருவீங்க தெரியாது இல்லை. பெரிய ஞானிகள், ஆனால் தங்களை வெறுமையாக்கினாங்க. இந்த ராஜாவை நாங்கள் பார்க்கணும், எப்படியாவது போய் பார்த்துடணும். அழகாக நட்சத்திரம் வழிகாட்டி சென்றது. ஆனால் ராஜா வீட்டுக்குள்ளே தவறுதலாக நுழைஞ்சிட்டாங்க. தேவன் அவர்களை எச்சரித்தார், வேறு வழியாக போக சொல்லி. உடனே வேறு வழியாக போனாங்க. ஞானிகள் தங்கள் ஞானத்தை எல்லாம் வெறுமையாக்கி இந்த உலகை ஆளப்போகிற ராஜாவை போய் தரிசித்தார்கள். அருமையானவர்களே, ஆகவே தான் இன்றைக்கி இயேசு கிறிஸ்து அநேகருடைய உள்ளங்களிலே பிறந்திருக்கிறார். அருமையானவர்களே, கிறிஸ்மஸை விமர்சனையாக கொண்டாடிட்டு வந்துருக்கிறீங்கள, நம்ம எதை வெறுமையாக்கி இருக்கிறோம்? பவுல் அன்றைக்கு தன்னைத்தானே வெறுமையாக்கினார் இல்லை. பெரிய யூதன், கமாலியாலின் பாதத்திலே அவர் கற்றுக்கொண்டவர். ஆனால் தன்னைத்தானே வெறுமையாக்கினார். எல்லாத்தையும் விட்டுட்டு, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். இயேசுவை போல அவரும் உயிரோடே சிலுவையில் அறையப்பட்டேன் என்று சொல்கிறார். அருமையானவர்களே, கிறிஸ்மஸில் நம்ம ஐடென்டிட்டியை இழக்கிறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கிறோமா? எதை இழந்திருக்கிறோன்னு யோசித்து பாருங்கள். நிறைய கொண்டாட்டங்களை கொண்டாடுகிறோம் இல்லை, நிறைய பாடல் ஆராதனைகள், நிறைய கொண்டாட்டங்கள், நிறைய எல்லாம் விமர்சனையாக எல்லாம் கொண்டாடிட்டுருக்குறோம். ஆனால் கிறிஸ்து தன்னை வெறுமையாக்கினது போல நீங்களும் நானும் நம்மை வெறுமையாக்கி இயேசுவை போல மாற நம்மை அர்ப்பணிக்கும் போது தான் இயேசு கிறிஸ்து அநேகருடைய உள்ளத்தில் பிறப்பார். நீங்கள் உங்கள் ஐடென்டிட்டியை இழக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறீங்களா? ஒருவேளை குடும்பத்தில் கூட நிறையா பிரச்சனை இல்லை, நானா நீயா போட்டி, வேலை ஸ்தலத்தில் நானா நீயா போட்டி, நான் பெரியவனா நீ பெரியவனா, அப்படி தான் சீஷர்கள் போட்டி போட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் பெந்தேகொஸ்தே என்ற நாள் வந்தபோது அவங்க கம்ப்ளீட்டாக அவங்கள தங்களை ஒப்பு கொடுத்தாங்க. அவங்க ஆண்டவருக்காக மரிக்கவும் ஆயத்தமானார்கள். தங்களை தாங்களே வெறுமையாக்குனாங்க. ஒருமனப்பட்டு இயேசுவை அறிவித்தாங்க. ஒரு பெரிய எழுப்புதல் வந்தது. ஒரு எழுப்புதலின் நாட்களுக்குள்ளே வந்திருக்கிறோம். நம்மை வெறுமையாக்கும்போது, என்னுடைய ஐடென்டிட்டியை நான் இழக்க ரெடியாக இருக்கும்போது, இயேசுவின் சாயலை நான் அணிந்து கொள்ள, இயேசு நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன் என்று சொன்னார். தன்னைத்தானே வெறுமையாக்கினார். அப்போ தாங்க உலகம் நம்மக்கிட்ட இயேசுவை பார்க்க முடியும். நான் பெரிய ஆள், நான் அப்படி இப்படின்னு சொல்லி பெரிய அடையாளப்படுத்தி கொள்றதான்னு இன்றைக்கி நம்ம எல்லோரும் ஆசையாக இருக்கிறோம். ஆனால் இந்த கிறிஸ்மஸில் இல்லை ஆண்டவரே, எனக்கு ஐடென்டிட்டி வேண்டாம் ஆண்டவரே, நான் உண்மை போல் என்னை வெறுமையாக்குகிறேன் ஆண்டவரே, எப்படியாவது ஆண்டவரே ஒரு சிலர் உள்ளத்தில் இயேசு பிறக்க என்னையும் ஒரு வாய்க்காலாய் பயன்படுத்துங்கப்பான்னு கேட்கலாமா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த அருமையான ஜெப நேரத்துக்காக ஸ்தோத்திரையா. பரலோக மேன்மையை துறந்த ஆண்டவரே, அப்பா உம்முடைய எல்லாவற்றையும் இழந்து நீர் தேவனாயிருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் எங்களுக்காக ஆண்டவரே எல்லாவற்றையும் வெறுமையாக்கி ஒரு அடிமையின் ரூபமாக மனிதர் சாயலானீரே அப்பா. கீழ்ப்படிந்தீங்களே ஆண்டவரே, எங்களுக்கும் இந்த கிறிஸ்மஸ் தினத்தில் இதை கற்றுத்தாங்க ஆண்டவரே. எங்களை நாங்களே வெறுமையாக்க ஆண்டவரே, எங்களுடைய ஐடென்டிட்டியெல்லாம் நாங்கள் இழந்த ஆண்டவரே, எப்படியாவது ஒரு சிலரை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு
கிறிஸ்துவின் சாயலை நாங்கள் அணிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்க. ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அநேக பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா பிரச்சனையோடு கண்ணீரோடு பாரத்தோடு இருப்பார்களானால் இப்பொழுது கர்த்தர் அவர்களை தொடுவீராக. இயேசு அவர்கள் உள்ளங்களிலே பிறப்பீராக. இயேசு என்றால் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர் அப்பா. இன்றைக்கு பாவத்திலிருந்து ஒரு மன்னிப்பை தாங்க, இன்னைக்கு ஒரு சமாதானத்தை தாங்க, இன்னைக்கு ஒரு சந்தோஷத்தை தாங்க. அவங்க குடும்பங்களில் சந்தோஷம் உண்டாகட்டும் ஆண்டவரே. தங்களை வெறுமையாக்க உதவி செய்யும். நானா நீயா போட்டி குடும்பங்களில் வேண்டாம் ஆண்டவரே. இயேசுவை போல என்னை தாழ்த்துவேன், எனக்கு ஐடென்டிட்டி ஒன்று வேண்டாம் என்று சொல்லி அவர்கள் இறங்கி வரும்போது குடும்பத்தில் சமாதானம் வரும் சுவாமி. ஏசப்பா இறங்குங்க. அநேகர் உள்ளத்தில் இயேசு பிறக்க ஆண்டவரே ஒவ்வொருவரையும் பயன்படுத்துங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகளுடைய கண்ணீரை தொடங்கி ஆண்டவரே உம்முடைய சமாதானம் அவங்களுடைய குடும்பங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். பிரதி மாதம் செவ்வாய்க்கிழமை காலை 10:30 மணி முதல் மதியம் 12 மணி வரை மேய்ப்பனின் குரல் அலுவலகத்தில் உபவாச ஜெபம் நடைபெறும். வியாதியஸ்தர்களுக்காக ஜெபம் ஏறெடுக்கப்படும். மனக்குழப்பத்தில் செய்வதறியாது திகைப்பவர்களுக்கு ஆவிக்குரிய ஆலோசனைகளும் வழங்கப்படும். எங்களை தொடர்பு கொள்ள விரும்புவோர் திரையில் காணும் எண்களை தொடர்பு கொள்ளவும்.